விவிலியத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஓமை கதைகளும் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு பாடத்தை வழங்குது. அதுபோல தான் இந்த திராட்சை தோட்ட உரிமையாளர் கதையும். ஒரு திராட்சை தோட்ட உரிமையாளர் சில பணியாளர்களை விடிய காலையிலே வேலை பார்ப்பதற்காக கூட்டிகிட்டு வராங்க. அவங்களுடைய கூலி ஒரு தெனாரியம். இவர் காலையில் ஒரு 10-9 மணி போல் வெளியே வராரு. அப்போது சில பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க. அவங்களையும் தன்னுடைய தோட்டத்துக்கு அனுப்பி வைக்கிறாரு. இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து வராரு. அப்பவும் சில வேலையாட்கள் வேலை இல்லாமல் இருக்காங்க. அவங்களையும் தோட்டத்துக்கு வேலைக்காக அனுப்புகிறாரு. இப்போ 5 மணிக்கு வெளியே வந்து பார்க்குறாரு. அப்பவும் சிலர் வேலை கிடைக்காம இருக்காங்க. அவங்களையும் தோட்டத்துக்கு போய் வேலை பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ மணி 6 ஆகுது. எல்லோருக்கும் கூலி கொடுக்கக்கூடிய நேரம். அப்போ 5 மணிக்கு வந்தவங்களுக்கு ஒரு தெனாரியம் கூலியாக கிடைக்கிறாங்க. அப்போது 6 மணிக்கு காலையிலே 6 மணிக்கு வந்தவங்க நினைக்கிறாங்க நமக்கு அதிக அளவு கிடைக்க போகிறது அப்படின்னு. ஆனால் அவர்களுக்கும் கூலியாக ஒரு தெனாரியம் கொடுக்குறாங்க. உடனே அவங்களுக்கு ஒரு வருத்தம் வருது. என்னடா இது, காலையிலேருந்து வேலை பார்க்குறோம், நமக்கும் ஒரு தெனாரியம், இப்போ தான் வந்தாங்க அவங்களுக்கும் ஒரு தெனாரியமா அப்படின்னு. ஆனால் இந்த கதை எதை வலியுறுத்துது அப்படின்றது மிகவும் ஆழமாக போகும். ஆனால் கடவுள் யார் யாருக்கு என்ன தேவையோ அதை தெளிவாக அறிந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. நமக்கு கிடைச்சதில் சந்தோஷப்படுறதை விட்டுட்டு எப்போவுமே மற்றவங்க கூட கம்பேர் பண்ணுறவங்களாக இருக்கும். அதனால் எப்போவுமே மற்றவங்க கூட கம்பேர் பண்ணாதீங்க. நன்றி.